சிஎஸ்கே இஸ் குக்கிங் சம்திங் பிக் ஃபார் ஐபிஎல் 2026 சொல்லி இப்போ வேணா சிஎஸ்கேவோட கேம்பில் வந்து ஒரு ஹிடன் ஜெம் ஒருத்தர் இருக்காரு. ஸோ ஒரு விக்கெட் கீப்பர் பேட்டர். ஸோ யார் அது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இன்னும் சில சிஎஸ்கே அப்டேட்ஸ் இருக்குது, அதெல்லாம் பற்றியுமே ஒன் பை ஒன்னாக டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோ கண்டிப்பாக என்ன இருக்கும், வீடியோ கிளிக் தெரிவிட்டு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். ஃபிளமிங் ஃபைனலி பார்த்தா போஸ்ட் மேட்ச்சில் கரெக்டாக பேசியிருக்காரு. லாஸ்ட் சிஎஸ்கே எஸ்ஆர்எச் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃபிளமிங் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதர் டீம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் வந்து பெட்டராக மாறி இருக்காங்க. ஸோ அவங்களோட ஸ்குவாடை வந்து ஸ்ட்ரென்த் பண்ணிருக்காங்க. பட் we just haven't been able to get it right அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. எங்களால அது வந்து சரியா பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எப்போ ஒருத்தர் அவரோட மிஸ்டேக்கை அக்செப்ட் பண்றாரோ அப்பவே அவர் ஜெயிச்சிட்டார் தான் அர்த்தம். ஸோ கண்டிப்பா அவர் மிஸ்டேக்கை ரெக்டிஃபை பண்றதுக்கு இன்னொரு வாய்ப்பு கண்டிப்பா நம்ம கொடுக்கணும் தான் என்னோட ஒப்பீனியனா இருக்கு. நிறைய ஃபேன்ஸ் ஃபிளமிங்கை எதுக்காக ஹேட் பண்றாங்கன்னா, அவர் இந்த வருஷம் எடுத்த பிளேஸ் சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. அண்ட் கிரிக்கெட் வந்து பேஸ்பால் மாதிரி மாறிட்டு இருக்கு. வந்த ஃபர்ஸ்ட் டெலிவரியிலேருந்து வந்து ஸ்ட்ரைக் பண்ண பார்க்குறாங்க. ட்ரிக்கி கண்டிஷன்ஸ்லாம் அந்த மாதிரி பண்ண முடியுமா அப்படின்லாம் வந்து அவரே கேள்வி கேட்டுட்டு இருந்தாரு. ஸோ எஸ், இப்போ வந்து ஃபைனலி ரியலைஸ் பண்ணியிருக்காரு. ஓகே, நம்ம ஆப்ஷனில் வந்து நல்ல பிளேஸ் பிக் பண்ணல அப்படின்ற மாதிரி ரியலைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் சீசனில் ஐ திங்க் நெக்ஸ்ட் மினி ஆப்ஷனில் வந்து நம்ம சிஎஸ்கே வந்து சில அந்த ஹோல்ஸ்லாம் ஃபில் பண்ணாலே எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்குவாட் வந்து ஒரு மாதிரி பெட்டர் ஸ்குவாடாக தெரியும். பட் லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அண்ட் ஃபிளமிங் நெக்ஸ்ட் சீசன் கண்டினியூ பண்ணணுமா இல்லை ஒரு நியூ கோச்சுக்கு போகணுமா அப்படிங்கிறதுலாம் வந்து கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் பேசலாம். தென் ஃபிளமிங் ரொம்ப அழகாக ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாரு. எங்களுக்கு தோனியோட அந்த எஃபெக்ட் தெரியும். அந்த தோனி எஃபெக்ட்னால மட்டும்தான் எங்களுக்கு இந்த லெவலுக்கு க்ரௌடு, இந்த லெவலுக்கு சப்போர்ட் வந்து ஃபேன்ஸ் கிட்டேருந்து கிடைக்குது. இங்கே சேப்பாக்கில் கேம் ஆஃப்டர் கேம் அந்த அமௌண்ட் ஆஃப் எல்லோ பார்க்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அண்ட் ஆல் ஓவர் த கண்ட்ரியுமே பார்த்தோன்னா வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. பட் எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் இட் இஸ் அ வெரி ஹெவி ஒன். பட் அதுக்கான ஏற்ற ரிவார்டை வந்து எங்களால் ஃபேன்ஸுக்கு கொடுக்க முடியல. ஸோ எவ்ரி கேமில் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, பட் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எங்களால் ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியல அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. தென் சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் ஜஸ்ட் ஆஃப்டர் ஒன் கேம் டெவால் பிரேவிஸோட ஃபேனாகவே மாறிட்டாங்க. அண்ட் இன்ஸ்டாகிராமை வந்து ஓப்பன் பண்ணாலே வந்து நம்ம டெவால் பிரேவிஸோட எடிட்ஸ் தான் வருது. அவர் மேட்ச்சில் வந்து களம் இறங்கிறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி ப்ரே பண்ணிட்டுலாம் வந்திருக்காரு. அதெல்லாம் பார்க்குறதுக்கே கூஸ் பம்ஸாக இருக்குது. எஸ், நம்ம தோனியுமே போஸ்ட் மேட்ச்சில் வந்து பிரேவிஸை பற்றி பேசியிருந்தாரு. பிரேவிஸ் ரொம்ப நல்லா பேட் பண்ணியிருந்தாரு. அண்ட் ஆஃப்கோர்ஸ் இந்த எக்ஸ்ட்ரா ரன்ஸ் தான் வாஸ் நீடட்னு சொல்லியிருந்தாரு. கொஞ்சம் டிஎஸ்கே பற்றி பார்த்தோம்னா, நம்ம ரீசெண்டாக வந்து டிஎஸ்கே அவங்களோட 9 ஓவர்சீஸ் பிளேஸுமே கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. நம்மளுமே அதை பற்றி கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி பேசியிருந்தோம். பட் இப்போ அதில் ஒரு மாற்றம் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பிகாஸ் டிஎஸ்கே வந்து ஆடம் மில்னே வந்து இந்த எம்எல்சி 2025க்காக சைன் பண்ணியிருப்பாங்க. பட் இப்போ வந்து நடந்துட்டு வர பிஎஸ்எல் 2025, ஸோ அந்த லீகை வந்து இந்தியாவில் ப்ராட்காஸ்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம முன்னாடி பேசியிருப்போம். இப்போ அந்த லீகில் வந்து நம்ம ஆடம் மில்னே கராச்சி கிங்ஸ் டீமுக்காக ப்ளே பண்ணிட்டு வராரு. பட் டியூ டு நீ இன்ஜுரி இப்போ ஆடம் மில்னே இந்த பிஎஸ்எல் 2025 சீசன்லேருந்து ரூல்ட் அவுட் செய்யப்பட்டிருக்காரு. அப்படின்னா மோஸ்ட் ப்ராப்ளி அவர் எம்எல்சி 2025 மிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். 2 வீக்ஸ் முன்னாடி ஆடம் மில்னேவை டிஎஸ்கே சைன் பண்ணப்போ நம்ம போஸ்ட் பண்ண வீடியோ சொல்லிப்போம் இவர் இன்ஜுரி ப்ரோன் அப்படின்னு. அண்ட் சொன்ன மாதிரியே இப்போ இன்ஜுரினால வந்து ரூல்ட் அவுட் செய்யப்பட்டிருக்காரு. கண்டிப்பாக அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்து சைன் பண்ண போகிற பிளேயருமே வந்து ஒரு ஓவர்சீஸ் பேசராக தான் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நமக்கு லாண்ட்ரி பர்கர் மட்டும்தான் வந்து ஒரு ஃப்ரண்ட் லைன் பேசராக இருக்காரு. ஸோ அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு சப்போர்ட்டாக கண்டிப்பாக ஒரு பேசர் தேவைப்படும். அதனால பார்க்கலாம் யாரை சைன் பண்ணுறாங்க அப்படின்னு. இப்போ நம்ம சிஎஸ்கேயோட இந்த நியூ பிளேயர் விஷயத்துக்கு வரலாம். ஸோ சிஎஸ்கே வந்து ஆல்ரெடி இங்கே பார்த்துருப்பீங்க, இந்த வருஷம் வந்து ஆயுஷ் மாத்ரே வந்து ட்ரையல்ஸ்க்கு கூப்பிட்டுருப்பாங்க. அண்ட் சிஎஸ்கே இம்ப்ரெஸ் ஆனதுனால வந்து அவரை உடனே வந்து ருத்துராஜ் கைக்கோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இப்போ கரண்டாக சிஎஸ்கேயோட கேம்பில் 19 இயர் ஓல்டு ராஜஸ்தானை சேர்ந்த ரைட் ஹேண்ட் பேட்டர் கார்த்திக் சர்மா வந்து இருக்காரு. அண்ட் ஹீஸ் அ விக்கெட் கீப்பர் டூ. அண்ட் இந்த கார்த்திக் சர்மா வந்து ஆர்சிபியோட ட்ரையல்ஸ் அட்டென்ட் பண்ணியிருந்தாராம். அண்ட் ஆர்சிபியோட ட்ரையல்ஸ் வந்து பின்னிருந்தாரா. அண்ட் அங்கே இருந்த சப்போர்ட் ஸ்டாஃப்லாம் கூட வந்து அவர் பார்த்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வருஷம் ஆர்சிபி தான்ப்பா இந்த கார்த்திக் சர்மாவை எடுக்க போகிறாங்க அப்படின்ற லெவலுக்கு வந்து ஃபேன்ஸ் எல்லாமே வந்து ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் ரொம்ப வெயிட்டிங்கில் இருந்தாங்களா. பட் இப்போ இந்த நியூஸை கேட்டதுக்கு அப்புறம் ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருக்காங்க அப்படின்லாம் வந்து ட்விட்டரில் நிறைய இடத்துல பார்க்க முடிஞ்சது. எஸ், இந்த கார்த்திக் சர்மாக்கு ஏன் அவ்வளோ ஹைப் அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப ரொம்ப எக்ஸ்ப்ளோசிவாக இருக்காரு கேஸ். ரொம்ப ஸ்டைலிஷாகவும் ப்ளே பண்ணுறாரு. ரைட் ஹேண்ட் பேட்டர் தான். அந்த மிடில் தான் வந்து இவரோட ஸ்டேட் ராஜஸ்தான் டீமுக்காக வந்து ப்ளே பண்ணிட்டு வராரு. நம்பர் 4 or 5 வந்து ப்ளே பண்ணுவார். பட் இந்த ராஜஸ்தான் பிரீமியர் லீக் அப்படின்னு சொல்லிட்டு 2023 நடந்த ஒரு சீசனில் வந்து ஒரு டீமுக்காக ப்ளே பண்ணியிருக்காரு. அது செக் பண்ணி பார்த்தப்போ அந்த சீசன் வந்து ஓப்பனிங்கில் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த கேம்ஸ் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. ஓப்பனிங்கில் வராரு, ஒரு 10 பால்ஸ் ஃபேஸ் பண்ணுறாரு, 26 ரன். அதுக்கப்புறம் ஒரு செட் ஆகிட்டாருன்னா 30 பால் 60 ரன் அந்த மாதிரி ஸ்கோர் பண்ணுறாரு. T20ல அவரோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து 164. ஸோ டெஃபினட்டாக வந்து ஒரு இம்ப்ரெசிவ் டேலண்ட் தான். கண்டிப்பாக சிஎஸ்கே வந்து இவரை நெக்ஸ்ட் இயர் ஸ்கீம் ஆஃப் திங்ஸில் வந்து கண்டிப்பாக வச்சிருப்பாங்க. ஏன் ப்ரோ நெக்ஸ்ட் இயர் இந்த வருஷம் அவரை சைன் பண்ண முடியாதுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு நம்ம டீமில் ஆல்ரெடி இருக்கிற ஒரு பிளேயர் வந்து இன்ஜுரி ஆகணும். அதுக்காக தான் நிறைய பேர் இந்த ராகுல் திரிபாதி ஹூடாவெல்லாம் இன்ஜுரி பண்ணுறங்க, நம்ம கார்த்திக் சர்மா வந்து உள்ளே போடுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இவர் வந்து இப்போ இந்த ஆக்ஷன் வந்து ரெஜிஸ்டரும் பண்ணலை.
பண்ணலையா, அதனால வந்து இவர் இந்த சீசன் எப்படி இருந்தாலுமே நம்மளால பிக் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் இவர் வந்து அந்த ரெஜிஸ்டர்ட் அவைலபிள் பிளேயர் பூல் லிஸ்ட்டில் வந்து இருக்கணும். அப்போ தான் அவங்களால வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக கொண்டு வர முடியும். ஸோ என்ன பண்ணாலுமே சிஎஸ்கேவால் இந்த வருஷம் இவர் சைன் பண்ண முடியாது. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வருஷம் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அண்ட் சிஎஸ்கே வந்து ஒரு பிட்டிங் வாரில் இந்த கார்த்திக் சர்மாவுக்கு கண்டிப்பாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுறது. ஸோ கைஸ், நீங்கள் நினைக்கிறீங்க இந்த கார்த்திக் சர்மாவோட பிளேவை எங்கேயாவது நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? உங்களோட ஒப்பீனியன்ஸ் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்கேஸ் பார்க்கலையா பரவாயில்ல, இப்போ நானே வந்து சில கிளிப்ஸ்லாம் அட்டாச் பண்ணுறேன். அதெல்லாம் பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் I'll make video. Peace. Bye.